Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓல்ட் கிளாத் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்துட்டு பழைய ஒரு ரேஷன் saree தான் எடுத்திருக்கேன். ரேஷன் saree இல்ல அப்படினா கிழிஞ்சு போன saree எதனா இருந்துச்சுன்னா இல்ல பழைய நீங்க யூஸ் பண்ணாத saree இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சாரிக்கு பதிலா ரேஷன் கடை வேட்டி இருந்துச்சுன்னா வேட்டி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இனி இந்த சாரியை ஃபுல்லாவே விரிச்சு எடுத்துக்கிறேன். நீளமா வெடிச்சு போட்டதுக்கு அப்புறமா சாரியை ரெண்டா மடக்கி ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாரியை ரெண்டு பீஸா கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த ஒரு பீஸை எடுத்து இதே மாதிரி மூணா மடக்கி அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மூணு பீஸா கட் பண்ணும்போது லாஸ்ட் எண்டிங்கில் கொஞ்சமாக கேப்பு விட்டு மீதி ஃபுல்லாவுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு கேப்பு விட்டு மூணு பீஸையுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி பார்த்தீங்கன்னா கையாலே சுருக்கி எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துக்கிறேன். ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கயர் வச்சு கூட கட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட்டி வச்சிருக்கிற பீஸை எடுத்து ஜன்னல்ல ஒரு முடிப்பு போட்டு ஸ்ட்ராங்கா கட்டி விட்டுக்கிறேன். மூணு பீஸையுமே தனித்தனியா கையால இதே மாதிரி சுத்தி எடுத்து சிம்பிளா முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். சீக்கிரம் பிரிச்சு எடுக்கிற மாதிரி முடிப்பு போட்டு எடுத்துக்கிறேன். ஏன் இந்த மாதிரி நம்ம முடிப்பு போட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா லென்த் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு பின்னி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதே மாதிரி முடிப்பு போட்டு விட்டுட்டோம்னா நம்ம பின்னி வர நம்ம அதுக்கேற்ற மாதிரி முடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு பின்னி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக நம்ம பின்னி எடுத்துடலாம். மூணு பீஸையுமே முடிப்பு போட்டு எடுத்தாச்சு. இனி பின்னி எடுத்துக்கிறேன். பின்னி எடுக்கும்போது ரொம்ப டைட்டாக பின்னி எடுத்துக்கோங்க. கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. கேப் இருந்துச்சுன்னா நாம் 3-4 டைம் மிதிக்கும் போது பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப டைட்டாக பின்னி எடுத்துக்கோங்க. நம்ம டைட்டாக பின்னி எடுத்துட்டோம்னா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கூட இது பிரிஞ்சு எதுவுமே வராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபுல்லாகவே பின்னி எடுத்தாச்சு. இனி இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டு விடுறேன். இது பிரிஞ்சதும் போகாமல் இருக்கிறதுக்கு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டு இனி ஊசியில் நூலை கோர்த்து இதை நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். நூலை 3-4 டைம் மடக்கி அதுக்கப்புறமா கோர்த்து எடுத்துருக்கேன். அப்போ தான் நூல் கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்களும் நூலை 3-4 டைம் மடக்கிட்டு அதுக்கப்புறமா கோர்த்து எடுத்துக்கோங்க. இனி இது பிரிஞ்சு வராத மாதிரி ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய ஊசியாக எடுத்துக்கோங்க. சின்ன ஊசினா ஒடிஞ்சிரும். பெரிய ஊசினா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஒரு எண்டை ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி மீதி இருக்கிற பீஸை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி அடுத்த எண்டை எடுத்து இந்த ஜாயிண்ட் ஆகிருக்கிற இந்த இடத்த 3 பீஸாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதையுமே எண்டு வரைக்கும் இனி டைட்டாக பின்னி எடுத்துக்கிறேன். டைட்டாக பின்னி எடுத்தாச்சு. இனி இதையுமே பிரிஞ்சு வராத மாதிரி ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சாரியோட அடுத்த பீஸையுமே ஃபுல்லாகவே பின்னி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா 2 பீஸ்லேயுமே ஒரு சைடு எண்டை எடுத்து இதே மாதிரி ஜாயின் பண்ணி ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டிச்சு பிரிஞ்சு வராத மாதிரி டைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
2 ஜாயிண்ட்டையுமே ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி ஒரு எண்டை எடுத்து சின்னதாக மடக்கி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணி ரவுண்டாக ரோல் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப டைட்டாக ஸ்டிச் பண்ணாமல் நார்மலாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக ஸ்டிச் பண்ணோன்னா லாஸ்ட்டு எண்டிங் வரும்போது கரெக்டாக சீட்டிங் ஆகாது. அதனால நார்மலாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பாதி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம வந்துட்டு 5 காசு செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பழைய துணியை வச்சே இந்த மேட்டை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் பழைய சாரீ இல்லை கிழிஞ்சு போன சாரீ பழைய வேஷ்டி எதுனா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அக்சஸரிஸ் நம்ம கடையில் வாங்காமல் நம்ம கையாலே பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது அதோட சந்தோஷமே தனி தான். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே ஓல்டு கிளாத்தில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.